Hi friends, welcome back to G's Kitchen. Today special ghee rice. Very simple method, very easy. எல்லா கிரேவிக்கும் நல்லா சூட் ஆகும். டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் 2 டீஸ்பூன், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. 1/4 கிலோ அளவுக்கு நீளமாக வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுக்கணும். இதில் ஆட் பண்ணிடலாம். நாலு பச்சை மிளகாய் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. 4 பச்சை மிளகாய் இதில் போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசனை போனதும் புதினாவை சேர்த்துடலாங்க. ஒரு 1/2 கட்டு புதினா வந்து தழையெல்லாம் கிள்ளி வச்சிடலாங்க. இதை சேர்த்துட்டோம். நல்லா வதங்கட்டோங்க. நம்ம இப்போ 1/2 கிலோ அரிசி செய்ய போகிறோம். அரிசி தண்ணியில் கொட்டி ஊற வச்சாச்சு. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சுங்க. புதினாலாம் நல்லா இதோட சேர்ந்து மிங்கிள் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1/2 கிலோ அரிசி செய்ய போகிறதா சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து 2 டம்ளர் அரிசி வரும். நம்மளுக்கு நம்ம 5 டம்ளர் தண்ணி அளந்து கொதிக்க வச்சுருக்கோம். அந்த கொதிக்க வச்ச தண்ணி இதில் ஆட் பண்ணிடுறேன். ஈஸியாக செய்யறதுக்கான டிப்ஸுங்க இது. சீக்கிரமாக கொதி வந்துடும். நம்ம கொதிக்க வச்சு தண்ணி சேர்க்கறதுனால ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே சமைச்சிடலாங்க. பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டவ் நமக்கு காலியாக தான் இருக்கும். அந்த ஸ்டவ்வில் நம்ம தண்ணி கொதிக்க வச்சு இதில் ஊற்றிட்டா ரொம்ப சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிடலாம். நம்ம தண்ணி நல்லா சீக்கிரமாக உடனே கொதிச்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரிசி எடுத்து போடலாம். நான் 1/2 கிலோ அரிசி வந்து கழுவி ஒரு 1/2 hour ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம கீ ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 10 minutes ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சாதம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம 5 minutes வந்து இதை நல்லா டைட்டாக தட்டு போட்டு மூடி தம் போட்டுடலாம். அப்போ தான் நல்லா இன்னும் கொஞ்சம் பல நல்லா வருங்க கீ ரைஸு. ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க தம் போட்டு. நம்ம பாருங்க நல்லா உதிரா நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் கீ ரைஸ். ஒரு சாதத்துக்கு கூட ஒன்று ஒட்டல. நல்லா பலன்னு இருக்குது பாருங்கள். நீங்களே இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து இதுக்கு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இதெல்லாம் கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு கீ ரைஸ். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, குருமா இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து ப்ளைனாகவே சாப்பிடுவாங்க. இங்கே பச்சை மிளகாலாம் இருக்குதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.